Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷன்ல டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் ஆங்கிள் சம் பார்க்குறோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2022ல் ரெகுலேஷன் 2017ல் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். டிசைன் ஏ சிங்கிள் ஆங்கிள் செக்ஷன் ஃபார் எ டென்ஷன் மெம்பர் ஆஃப் ரூஃப் ட்ரஸ் கேரி எ ஃபேக்டர்டு டென்சைல் ஃபோர்ஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்க ஃபோர்ஸே ஃபேக்டட் ஃபோர்ஸ் தான். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 225 கிலோ நியூட்டன். த மெம்பர் இஸ் சப்ஜெக்டட் டு த பாசிபிள் ரிவர்சல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் விண்டு. ஸோ ஆக்ஷன் ஆஃப் விண்டு கொடுத்தாங்கனாவே நம்ம ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோவும் செக் பண்ணணும். பார்க்கலாம். த எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த மெம்பர் இஸ் 3 மீட்டர். கொஷின்லேயே எஃபெக்டிவ் லென்த்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த லென்த்து கேஎல்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. யூஸ் 20 mm ஷார்ப் போல்ஸ், அதாவது டியோட வேல்யூ 20, கிரேட் 4.6. ஸோ இதை பேஸ் பண்ணி கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சிங்கிள் ஆங்கிள் டென்ஷன் மெம்பர் அதை நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபேக்டர் லோடு 225 கிலோ நியூட்டனு, எஃபெக்டிவ் லென்த் கேஎல் 3 மீட்டரு, அது எம்எம்மா மாற்றுறதுக்கு 3000 mm வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 20 mm போல்ட்டுக்கு டி 20 mm, அப்போ டி நாட்டா ஆர் டிஹெச், டி பேஸ் ஹெச் ரெண்டுமே 22 mm சொல்லலாம். கிரேட் 4.6ன்றதால எஃப்யூபி 400, எஃப்ஒய்பி 240. இங்கே எஃப்யூ வந்து கொடுக்கல, அதனால நான் எழுதி வச்சுக்கிறேன். எஃப்யூ 410 நியூட்டன் பர் mm ஸ்கொயர், எஃப்ஒய் 250 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இதில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ரெக்கார்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெக்கார்டு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோன்னா நம்ம ஈல்டிங் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஃபார்முலா தான் எடுப்போம். பார்க்கலாம். அது பேஜ் நம்பர் 32 இன் ஐஎஸ் 800ல் இருக்குது. கிளாஸ் 6.2 ஐஎஸ் 800 ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேஜ் நம்பர் 32. ஸோ இது 32. ஸோ இது பேஜ் நம்பர் 32. 32ல் பார்த்தீங்கன்னா இருக்குது ஏஜிஎஃப்ஒய் பை காமா எம் நாட். இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு ஏஜியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கவே போகிறோம், எவ்வளோ நம்ம ஏரியா கொடுக்கணுன்றதுக்காக. இந்த டிஜிக்கு பதிலாக என்ன பண்ணிங்கன்னா கிவன் ஃபேக்டர்லோட அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எஃப்ஒய்க்கு பதிலாக 250, காமா எம் நாட்டுக்கு பதிலாக 1.1 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணனா நமக்கு 990 mm ஸ்கொயருக்கு ஏரியா நமக்கு தேவை இந்த கிவன் லோட தாங்கிறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் மினிமம் ஒரு 1.5 டைம்ஸ் ஆகுது எடுத்துக்கோங்க. இது ரெக்வர்டு ஏரியா. அப்போ ப்ரொவைடு ஏரியா வந்து எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் 1.5 டைம்ஸ் ஆகுது இருக்கணும். எதுக்காகனா பிளாக் ஷியரில் ஈஸியாக ஃபெயிலியர் ஆகிடும் நம்ம ஸ்ட்ரக்சரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம ரெக்கார்டு ஏரியா வந்து கொஞ்சம் 1.5 டைம்ஸ் எடுத்துக்கணும். ப்ளஸ் மினிமம் 8 mm எடுத்துக்கணும். 6 mm முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிவிடுங்க. மினிமம் 8 mm எடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், SP6 அதாவது ஸ்டீல் டேபிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேஜ் நம்பர் 13ல் இருக்க அன்ஈக்குவல் ஆங்கிள். ஒருவேளை சம்டைம்ஸ் கொஷினில் ஈக்குவல் ஆங்கிள் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து அன்ஈக்குவல் ஆங்கிள்லே லாங் லெக் வந்து கசட் பிளேட்டில் கனெக்ட் ஆகுற மாதிரி இல்லை ஷார்ட் லெக் கனெக்ட் ஆகுற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி டிசைன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அந்த சம்மில் பார்த்தீங்கன்னா லாங் லெக் கனெக்ட் ஆனால் எப்படி ஸ்ட்ரென்த்து கண்டுபிடிக்கிறது, ஷார்ட் லெக் கனெக்ட் ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முதற்கொண்டு நம்ம நடத்தியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது எப்படி கேட்குறாங்களோ அப்படி சால்வ் பண்ணு. இந்த கொஷனில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, நான் அன்ஈக்குவல் ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ SP6 ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேஜ் நம்பர் 16. பேஜ் நம்பர் 16 சொன்னாங்க. ஓகே ரைட், பேஜ் நம்பர் 13 ஆக்சுவலி, சாரி நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பேஜ் நம்பர் 13 ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்டீல் டேபிளில். ஓகே, இதில் பாருங்கள் மினிமம் 8 mm தான் எடுக்கணும். ஸோ இது பேஜ் நம்பர் 14ல் தான் இருக்குது போல், நான் தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். பேஜ் நம்பர் 14ல் இருக்குது. ISA 175, அதில் மினிமம் 8 mm சொன்னேன்னா நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தேவை மினிமம் வந்து ஒரு 990, அதாவது 1000ன்னு வச்சுக்கிங்களேன். அரௌண்டு 1500 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது அரௌண்ட் 1000 ரவுண்ட் பண்ணிட்டுனா 1500 வரைக்கும் நீங்கள் ப்ரொவைடட் ஏரியா கொடுக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 1500க்கு மேலே இருக்க மாதிரி பார்க்குறேன்.
நம்ம 10 mm கூட இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து 175 வந்து நம்ம டிசைன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கும் போது இந்த இதே ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணதால ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதை எடுத்துக்கிறேன். இப்போ 8 mm எடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கான ப்ரொவைடட் ஏரியா பார்த்தீங்கன்னா 13.36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ mm ஸ்கொயராக மாற்றணும்னா 1336ன்னு மாறிடும். ஸோ அதுதான் 1336 ப்ரொவைடட் ஏரியான்னு கொடுத்துரும். ஓகேங்களா? இவ்வளோதான் இதுலேருந்து எடுத்துக்கிறோம். இதில் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆர் மினிமம், அதாவது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இப்போ வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லைனில் இருக்காது, அடுத்த பேஜில் இருக்கும். பாருங்க, ISA 775ல் 8 mm லைன், இந்த லைனு. அதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் RA, RX, RY. RX, RY இது ரெண்டில் எது மினிமமாக இருக்கோ அதை தான் எடுக்கணும். ரெண்டில் பார்த்தோன்னா நமக்கு 2.18 தான் மினிமமாக இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ R minimum equal to 2.18 சென்டிமீட்டர். அப்போ 21.8 mmன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் 1 போல்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் 1 போல்ட் ஆர் போல்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். போல்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட் கண்டுபிடிக்கணும். பேஜ் நம்பர் IS 800ல் பேஜ் நம்பர் 75. IS 800 ஓப்பன் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 75 ஓப்பன் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 73, 74, 75. ஓகே. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா VDSB ஈக்குவல் டு VNSB பை காமா MB. அதில் VNSBயோட ஃபார்முலா FUB. ஆக்சுவலி இது FUB பை √3 N/N A/NB N/S A/SB. இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் VNSBயை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். FUB 410 நமக்கு தெரியும். √3 அப்படி வச்சுக்கிறோம். N/N 1. இப்போ நமக்கு சிங்கிள் ஆங்கிளாக இருந்தால் அதை லேப் ஜாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். டபுள் ஆங்கிளாக இருந்தால் டபுள் கவர் பட் ஜாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லேப் ஜாயிண்ட்டுக்கு நமக்கு தெரியும் ASB ஈக்குவல் டு 0. அப்போ அதை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மீதி மட்டும் ஸோ ANB ஈக்குவல் டு 0.78 டைம்ஸ் ஆஃப் π/4 d². அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 10⁻³ எதுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ கிலோ நியூட்டன் நம்ம சால்வ் பண்ணோன்னா 45.27 கிலோ நியூட்டன் கிடைக்குது ஃபஸ்ட்டு ஷியர் கெப்பாசிட்டியில். அடுத்து பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட்டு கண்டுபிடிக்கிறோம். பேஜ் நம்பர் அதுவும் 75ல் இருக்குது. IS 800. ஸோ 800 ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட் இருக்கா? பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட்டில் VDPB ஈக்குவல் டு VNPB பை காமா MB. VNPBயோட வேல்யூ 2.5 kb dt FU. அந்த ஃபார்மில் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ இதில் KB வேல்யூ வந்து ஸ்மாலர் ஆஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. E/3D0 P/3D0 -0.25 FUB/FU 1. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வழக்கம் போல் எண்டு டிஸ்டன்ஸ் 40, பிட்ச் டிஸ்டன்ஸ் 16 எடுத்துக்கலாம். ஸோ சால்வ் பண்ணோன்னா நமக்கு 0.06 கிடைக்கும். FUB FU வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது லீஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ 0.06. அதை கேபின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா பாருங்கள், 2.5 கேபியோட வேல்யூ 0.6, டயாமீட்டர் 20, டியோட வேல்யூ 20, திக்னஸ் வேல்யூ 8 mm எடுத்திருக்கோம். FUவோட வேல்யூ 410 டிவைடட் பை காமா MBயோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம். இன்ட்டு 10⁻³ 10⁻³ வந்து கிலோ நியூட்டனாக மாற்றுறது. சால்வ் பண்ணால் நமக்கு 79.51 கிலோ நியூட்டன் கிடைக்குது. இப்போ இதில் ரெண்டில் எது ஸ்மால் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 45.27 தான். அதனால் போல்ட் வேல்யூ வந்து 45.27 எடுத்துக்கிறோம். இதை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் போல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டர் லோட் டிவைடட் பை போல்ட் வேல்யூ. ஃபேக்டர் லோட் 225 கிலோ நியூட்டன், போல்ட் வேல்யூ 45.27 கிலோ நியூட்டன். சால்வ் பண்ணால் நமக்கு 4.9 நம்பர்ஸ் கிடைக்கிது. நான் 5 நம்பர்ஸாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 5 நம்பர்ஸ் ஆஃப் போல்ட்டு ஒரே லைனில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆர் நீங்கள் ரவுண்டாக 6 நம்பர்னு வச்சுட்டு 3 3ஆக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் கால்குலேஷன் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும். இன்ஃபேக்ட் இது வேற ஆங்கிள் செக்ஷன். ஸோ நான் முடிஞ்சாலும் என்ன பண்ணிக்கிறேன்னா சிங்கிள் ரோலே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சிங்கிள் ரோலே 5 கொடுத்துக்கிறேன். லென்த் ஆஃப் கனெக்ஷன் 60 × 4 240.
ஓகேங்களா. இந்த 100 mm லெக்கை இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன், 75 mm அவுட்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து ஹையாக கிடைக்கும். நம்ம இதே மாடல் சம்மு இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்துருவோம். சரிங்களா. டிசைன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சா எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 mm கனெக்ட் ஆகும்போது தான். ஸோ அதை ட்ரா பண்ணிக்கிறோம். எண்டு பிட்ச் டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்மளே கொடுத்துருக்கோம் இல்லையா. எண்டு டிஸ்டன்ஸ் 40, பிட்ச் டிஸ்டன்ஸ் 60. ஸோ 60 60 60 60 4 டைம்ஸ் ஆஃப் 60 அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் டிசைன் டீட்டெயில். டிசைன் டீட்டெயில் வெரி இம்பார்ட்டண்ட், அது கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்கிங் த டிசைன். இப்போ நம்ம டிசைன் பண்ணியாச்சு, அது வித்ஸ்டாண்ட் ஆகுமா ஆகாதான்னு தான் செக் பண்ணணும். ஸோ செக்கிங் த டிசைன். ஃபர்ஸ்ட் ஒன் டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு yielding ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதாவது பேஜ் நம்பர் 32ல இருக்கு, IS 800ல. பாருங்க, பேஜ் நம்பர் 32ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தது தான் AgFy by gamma m0 ஃபார்முலா தான். இதில் ஏஜியோட வேல்யூ இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க ஆங்கிளுக்கு தான் ஸ்ட்ரென்த்து செக் பண்ணுறோம். அப்போ அதோட ஏரியா தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அது 1336, Fy 250, gamma m0 1.1 கிலோ நியூட்டனாக மாற்றுறதுக்கு 10⁻³ சால்வ் பண்ணால் நமக்கு 303 கிலோ நியூட்டன் கிடைக்குது. நம்மளோட ஃபேக்டர் லோடு 225 கிலோ நியூட்டன் தான். நாம் டிசைன் பண்ண வேண்டியது 225 கிலோ நியூட்டனை தாங்கி நிற்கிற மாதிரி ஒரு செக்ஷனு. பட் நம்ம டிசைன் பண்ணது 303 கிலோ நியூட்டனே தாங்கும், 303 தாங்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக சேஃப் ஆகிடுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ரப்சர் ஆஃப் கிரிட்டிக்கல் செக்ஷன். இதுவும் சேம் பேஜ் நம்பர்ல இருக்கும். பாருங்க, டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ரப்சர் ஆஃப் கிரிட்டிக்கல் செக்ஷன். பட் இது நாட் பிளேட்டு, நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஆங்கிள்ஸ். ஆங்கிள் தானே டிசைன் பண்ணியிருக்கோம், ஆங்கிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சிங்கிள் ஆங்கிள்ஸ் இருக்கு. TDN equal to 0.9 ANCFU by gamma ml plus beta AGO FY by gamma m0. அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ANC கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ANCன்றது நெட் ஏரியா ஆஃப் கனெக்டட் லெக். கனெக்டட் லெக்கில் தான் போல்ட் போட்டிருப்போம், அதனால் அது நெட் ஏரியா தான். ஸோ கனெக்டட் லெக் பாருங்கள், இதில் நெட் ஏரியானா இந்த சென்டர்லேருந்து இந்த லைன் லென்த்து கண்டுபிடிக்கணும், அதுதான் மீனிங்கு. அப்போ பாருங்கள், மொத்தம் 100 mm, அதில் மைனஸ் இந்த திக்னஸில் பாதி போயிடும், மைனஸ் இந்த போல்ட்டோட ஹோல் ஒரு போல்ட் இருக்கா, ஒரு போல்ட் வந்து 20 mm போல்ட்டு, அப்போ 22 இவ்வளோ மைனஸ் பண்ணணும். ஸோ அதை தான் பண்ணியிருப்போம். ரைட், 100 திக்னஸில் பாதி, ஒரு போல்ட்டு 22 இன்ட்டு திக்னஸ் ஏரியா போட்டோன்னா நமக்கு ஏரியா கிடச்சிரும், ANCயோட ஏரியா. நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், இது அவுட்ஸ்டாண்டிங் லெக்கோட ஏரியா AGO ஃபார் அவுட்ஸ்டாண்டிங்கு. அவுட்ஸ்டாண்டிங் லெக் 75 mm மைனஸ் திக்னஸில் பாதி எடுத்துக்கிட்டு இன்ட்டு திக்னஸ் போட்டோன்னா நமக்கு ஏரியா கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். பீட்டாக்கு ஃபார்முலா கோட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. பீட்டா ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இந்த ஃபார்முலா பாருங்கள், இதில் 1.4 நியூமரிக்கல் வேல்யூ ப்ராப்ளம் இல்லை, 0.76 அது ஓகே. டபிள்யூவோட வேல்யூ, டபிள்யூன்றது இங்கேயே கோட் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், கனெக்டடுக்கு இல்லாத வெளியே நீட்டிகிட்டு இருக்க லெக்கோட லென்த்து. ஸோ டபிள்யூன்றது அவுட்ஸ்டாண்டிங் லென்த்து. அவுட்ஸ்டாண்டிங் நம்ம 100 கனெக்ட் பண்ணதால் அவுட்ஸ்டாண்டிங்கில் 75 தான் இருக்குது. திக்னஸ் 8 mm, FY 250, FU 410. லென்த் ஆஃப் கனெக்ஷன் நமக்கு தெரியும், நம்ம மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா LC ஈக்குவல் டு 60 × 4 240. அதனால் லென்த் ஆஃப் கனெக்ஷன் அங்கேயே கொடுத்துருக்கோம், 240 யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி BS வேல்யூக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. W + W1 மைனஸ் திக்னஸ், அதாவது அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து போல்டட் கனெக்ஷன் வரைக்கும் இருக்க லென்த்து மைனஸ் திக்னஸ்ஸு. ஸோ டபிள்யூவோட வேல்யூ 75 அவுட்ஸ்டாண்டிங் லெக்கோடது. நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா 40 mm கொடுத்துருக்கோம். ஸோ ட்ராயிங் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து இங்கே வருதா கனெக்ஷனு. ஸோ இதை 40 தான் கொடுத்துருக்கோம், அதனால் 40 எடுத்துக்கிறேன். 40 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், மைனஸ் திக்னஸ். இதை சால்வ் பண்ணால் நமக்கு 1.21 கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் பாருங்கள், FUவோட வேல்யூ 410, gamma m0ஓட வேல்யூ 1.1, FYயோட வேல்யூ 250, gamma mlோட வேல்யூ 1.25. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 1.44 கிடைக்குது. நெக்ஸ்ட் 0.7. இப்போ என்னன்னா, நம்ம பீட்டா வேல்யூ 1.44 விட கம்மியாக ஆர் ஈக்குவலாக இருக்கணும், 0.7 விட அதிகம் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது.
ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது பீட்டா வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏஎன்சி ஏஜிஓ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள். ஸோ ஏஎன்சியோட வேல்யூ ஃபஸ்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் 592. நெக்ஸ்ட்டு ஏஜிஓட வேல்யூ அண்ட் பீட்டாவோட வேல்யூ ஏஜிஓட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கிலோ நியூட்டனாக மாற்றிக்கோங்க. இஃப் இன் கேஸ் கேல்குலேட்டரில் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ராங் எரர் வருது அப்படின்னா, கால்குலேட்டர் ப்ராக்டிஸ் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ராக்டிஸ் இருந்தால் சிங்கிள் ஷாட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது சால்வ் பண்ணும்போது நமக்கு 330.96 கிலோ நியூட்டன் கிடைக்குது. ரப்ச்சரில் 330 கிலோ நியூட்டன் வரைக்கும் இது வித்ஸ்டாண்ட் பண்ணும். நமக்கு 225 தாங்கினாவே போதும். பட் இது 330 வித்ஸ்டாண்ட் பண்ணுறதால இதுவும் சேஃப் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு பிளாக் ஷியர். இதுவும் IS 800 2007 பேஜ் நம்பர் 33 இருக்குது. பிளாக் ஷியர் ஃபார்முலா பாருங்கள், கோட் புக்கில் இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். பேஜ் நம்பர் அதே 33 இருக்குது. டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு பிளாக் ஷியர் ஃபார் போல்டட் கனெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இது போல்டட் தான் கொடுத்துருக்கோம், அதனால் அதை எடுத்து எழுதிட்டு ஃபார்முலா ஜஸ்ட் எழுதிக்கிறேன். இதில் நமக்கு ஏவிஜி தெரியாது, ஏடிஎன் தெரியாது, ஏவிஎன் தெரியாது, ஏடிஜி தெரியாது. இது 4 மட்டும் கண்டுபிடிக்கணும். வின்றது ஷியர். ஓகேங்களா? அடுத்து டீன்றது டியர். ஸோ ஷியர் வந்து ஹரிசாண்டல் லைனு, டியர் வந்து வெர்டிக்கல் லைன். ஓகேங்களா? ஸோ இது நான் சிங்கிள் லைனாக எது கொடுக்க சொன்னது எதுக்காகனா, இப்போ பாருங்கள், இந்த ஹரிசாண்டல் லென்த்து ஒரே லைனில் முடிஞ்சிடும், வெர்டிக்கல் ஒரே இதில் முடிஞ்சிடும். இஃப் இன் கேஸ் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் இப்படி வந்துட்டு இப்படி ஆகலாம், ஒரு பாசிபிள் மோடு. நெக்ஸ்ட் இப்படி வந்துட்டு வெர்டிக்கலாகவே ஃபெயிலியர் ஆகலாம், 2 பாசிபிள் மோடு. ஸோ 2 கண்டிஷனுக்கும் நீங்கள் இந்த 2 ஃபார்முலாவும் சால்வ் பண்ணி மொத்தம் 4 டைம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப உங்களுக்கு டைம் இழுத்துரும். அதனால தான் சொன்னேன், முடிஞ்ச அளவு ஒரே லைனில் போல்ட்டை டிசைன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவிஜி கால்குலேட் பண்ணலாம். ஏவிஜிக்கு இந்த லென்த்து தான் கால்குலேட் பண்ணோம். அப்போ 40 + 240 போட்டோன்னா 280 இன்ட்டு திக்னஸ் வந்து 8 mm பார்க்கலாம். ஸோ ஏவிஜி = 40 + 240 × 80 அதை போட்டோன்னா என்ன ஏரியா கிடைக்குதோ அதை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 40 240 போல்ட்டோட ஹோலை மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த லைனில் பார்த்தோன்னா நம்ம 1 போல்ட்டு 2 போல்ட்டு 3 போல்ட்டு 4 போல்ட் இருக்குது. இந்த 5வது போல்ட்டு சென்டர்லேயே இங்கே டவுன் வந்துடுது. அப்போ பாதி தான் இருக்கும். ஸோ இது 4 ஃபுல் போல்ட்டு, ஒரு ஆஃப் போல்ட்டு, மொத்தம் 4.5. 4.5 நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். 4.5 டைம்ஸ் ஆஃப் 22 × 8 சால்வ் பண்ணோன்னா 1448 mm² கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஏடிஜி, அதாவது வெர்டிக்கல் லைனு. வெர்டிக்கல் லைன் பார்த்தோன்னா நம்ம ரொம்ப இதை கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது என்னென்னா, எந்த பக்கம் வந்து டியரிங் ஃபெயிலியர் ஆகும், ஏன் இப்போ மேலே ஆகலாம் இல்லை கீழே ஆகலாம். ஏன் நம்ம கீழே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா, இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த ஆங்கிள் இருக்குது இல்லையா, அந்த ஆங்கிளில் அவுட்ஸ்டாண்டிங் லெக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து டியர் ஆகிட்டு இப்படி ஃபெயிலியர் ஆகுனா இது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அந்த ஃபெயிலியர். பட் இங்கே ஜஸ்ட் இதை ட்ராவல் பண்ணாவே போதும், ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும். அதனால தான் இந்த லைன் எடுத்துக்கிறோம். இப்போ 100ல் 40 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 60. ஸோ டியரிங் லென்த்து 60 × 80 போட்டோன்னா அதோட கிராஸ் ஏரியா கிடச்சிடும் 60 × 8. அடுத்து அதில் ஹாஃப் போல்ட் மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டியரிங்கில் வரும்போது இந்த ஹரிசாண்டல் லைன் கட் பண்ணிட்டு இங்கே இப்படி வருமா, ஹரிசாண்டல் லைன்லேருந்து வரும்போது ஹாஃப் ஆஃப் த போல்ட் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். அதனால் அந்த ஹாஃப் மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறோம். இன்ட்டு திக்னஸ் போட்டோன்னா ஏரியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஏவிஜி ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலா நமக்கு இருக்குது. அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏவிஜி FYA √3/Γm0 0.9 ATN 4392 ATN FU /Γml. இது கிலோ நியூட்டனாக மாற்றுறதுக்கு 10⁻³ ஸோ சால்வ் பண்ணோன்னா நமக்கு 409.64 கிலோ நியூட்டன் கிடைக்குது. இதுவும் 225 கிலோ நியூட்டனை விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த டிசைன் என்ன தான் சேஃப். இதே மாதிரி அடுத்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் மட்டும், மீதி எல்லாம் 410 250 இதெல்லாம் நமக்கே தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி கிலோ நியூட்டன் சால்வ் பண்ணால் 355.88 கிலோ நியூட்டன் நமக்கு கிடைக்குது. இதுவும் 225 கிலோ நியூட்டனை விட அதிகம்.
ஸோ இந்த ஸ்டெப்பும் சேஃப். ஸோ செக் பண்ண எல்லாத்துமே சேஃப். பட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக எஃபெக்டிவ் லென்த் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ செக்கப் பண்ணணும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு கொஷினில் லென்த்து கொடுக்கலன்னா நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. ஜஸ்ட் இதோட சம்மு முடிச்சுட்டு ஃபைனலாக யூ கேன் யூஸ் ஐஎஸ்சி 100/75 8mm as a டென்ஷன் மெம்பர்னு எழுதி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் இங்கே லென்த்து கொடுத்துருக்கிறதால நான் என்ன பண்ணிக்கிறேன், எஃபெக்டிவ் லென்த்து எடுத்து எழுதிக்கிறேன். மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நம்ம ஆல்ரெடி எடுத்து எழுதியிருக்கோம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இதிலே வீடியோவில் ஃபஸ்ட்லேயே இப்போ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பார்க்குறோம். அது வந்து 350 விட கம்மியாக இருக்கணும் ஃபார் டென்ஷன் மெம்பருக்கு. கேஎல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆர் மினிமமோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ணால் நமக்கு 137.61 வருது. நமக்கு 350 வரைக்கும் வரலாம். இப்போ இதை விட கம்மியாக தான் இருக்குன்னா இது சேஃப் தான். ஸோ பேஸ்ட் ஆன் த செக்கிங் we can provide ISA 800/75 8mm as a tension member for the given load. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.